வெல்கம் பேக் டு சேனல். 2021 தேட்டர்கள் ரிலீஸாக தமிழில் வந்திருக்கிற ஒரு படம் தான் செந்தா. இந்த படத்தை ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படம் 2021 நமக்கு தேட்டர்கள் ரிலீஸ் வந்துருச்சு. இப்போ தான் நமக்கு ஓடி ரிலீஸ் அமேசான் பிரைம் வீடியோ ரெண்டலில் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டல் பிளாட்ஃபார்மில் இந்த படம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோடைய ஸ்டோரி லைனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதை ஸ்கூல், காலேஜ் அண்ட் ப்ரெசன்ட் லைஃப்னு இந்த மாதிரி 3 ஃபேஸை கடந்த போது, குறிப்பாக சொல்ல போனால் ஸ்கூல் லைஃப்பில் நம்ம ஹீரோவான சிவா செந்தான்னு ஒரு பொண்ணை ஒன்ஸ் லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணுமே அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அது லவ்னு ஓப்பன் அப் ஆயிருக்காது. ஆனால் சிவா இது லவ் தான் நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு சிவாக்கு விபூதி அடிச்சிரும். கேட்டா எல்லாத்தையும் நார்மலா பழகிற மாதிரி தான் சிவா கூடயும் பழகின மாதிரி ஒரு ஊட்ட ஒன்று போட்டு விட்டுருவாங்க. இப்போ அதே ஸ்கூல் லைஃப்ல சிவாவோட ஃப்ரெண்டு தான் சூர்யா. அண்ட் சிவாவோட விஷயம் சூர்யாவுக்கு தெரியும். இப்போ சூர்யாவும் செந்தாவும் ஒரே காலேஜ்ல படிக்க போறாங்க. ஆனா சிவா காதல் தோல்வியால காலேஜுக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இப்படியே தெரிஞ்சிட்டு இருக்கான். காலேஜுக்கு போன செந்தாவும் சூர்யாவும் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சூர்யாவுக்கு தெரியும் இது லவ் இல்லைன்னு. ஆனா அந்த பொண்ணு சூர்யா மேல ரொம்ப லவ் வச்சிருக்கோம். ஒரு கட்டத்தில் அது கல்யாண இடத்துக்கு வரையும் போகும். ஆனா சூர்யா அதுக்கு ஒத்துக்க மாட்டான். அவன் ஃப்ரெண்டு தான் முக்கியன்ற மாதிரி கிளம்பி போயிடுவான். கடைசியில் என்னாச்சு? கடைசியில் செந்தாக்கு சூர்யா கிடைச்சதா இல்ல சிவாக்கு செந்தா கிடைச்சதா இல்ல செந்தாக்கு என்னாச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச கதையே. இந்த படத்துலயுமே எமோஷனல் எலிமெண்ட்ஸ்மே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பா கிளைமேக்ஸ்மே நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்தது. பட் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த படத்துல நிறைய கிரிஞ்சான சீன்ஸ்மே நம்மளால பார்க்க முடிஞ்சு. மேபி 2021 வந்த ஒரு படம் அப்படின்றதுனாலையும் இது ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படின்றதுனால கிரிஞ்சான சீன்ஸ்லாம் கூட பண்ணியிருக்காங்க. மேபி சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம கூட போகலாம். ஸோ அவங்களுடைய அந்த ஸ்கூல் மெமரிஸ், அவங்களோட காலேஜ் மெமரிஸ்லாம் கண்டிப்பாக இந்த படம் பார்க்குறப்ப மூலமாக கண்டிப்பாக ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அந்த கிராமத்து ஸ்டைலில் அந்த ஸ்கூல் காலேஜ்னு இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப யதார்த்தமாக எதுவுமே சீன் இல்லாமல் தனி இன்ட்ரோ, தனி சாங்கு அப்படின்னு எதுவுமே அந்த ஒரு மாதிரி ஓவராக சினிமேட்டிக்காக இல்லாமல் ஜஸ்ட் லைக் கேஷுவலாக ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க ஹீரோ டேரக்டரோடைய அவரோட ஸ்கூல் லைஃப் ஸ்டோரி போல். ஸோ அதை தான் தழுவி எடுத்திருக்காரு போல். இப்போ தான் கனெக்ட் பண்ணிக்கிற சோஷியல் மீடியா இருக்குது. ஆனால் அப்போலாம் சோஷியல் மீடியா கிடையாது, ஃபோனுமே கிடையாது. அப்படி அந்த டைமில் லவ் பண்ணுறவங்களாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் இந்த படத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓவராலாக இந்த படம் நல்லா க்ளீனான ஒரு படம். எங்கேயுமே பெருசாக தப்பாகவும் காட்டல. என்ன ஆகும் அப்படின்றதையும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக காட்டியிருக்காங்க. அது எல்லா காலத்துக்குமே பொருந்தும். ஸோ இந்த காலத்துக்குமே பொருந்தும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த படம் இப்போ உங்களுக்கு பிரைம் வீடியோ ரெண்டல் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் 5க்கு 3 கொடுக்கலாம். ஒரு நல்ல படம் தான், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா.